ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்எம்எஸ், பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் கோர்சஸுக்கு உண்டான கவர்மெண்ட் சீட்ஸ் இப்போ வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங் இன்னிலேருந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 31ஆம் தேதி வரைக்கும் கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணால் போதுமானது. ஸோ இது பார்த்திங்கன்னா பியூராக நீட் எக்ஸாமை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ எம்பிபிஎஸ் நீங்கள் காம்படிஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் படிக்கலாம். ஸோ இதுக்கு விண்ணப்ப பதிவு இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. 31ஆம் தேதி வரைக்கும் இந்த விண்ணப்ப பதிவுகள் நடக்க போகுது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு www.tnruselection.org அப்படிங்கிற இணையதளத்துக்கு போய் நீங்கள் இதில் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் மொத்தம் 4 கோர்ஸ் இருக்குது. இந்த 4 கோர்ஸுக்குமே காமன் அப்ளிகேஷன் தான். அதாவது பிஎஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிஏஎம்எஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதா மெடிசன் அண்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பியூஎம்எஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி. அடுத்து பிஹெச்எம்எஸ் அதாவது பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா சித்தா, அடுத்து ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி. ஸோ இது 4க்குமே சேர்ந்து ஒரே கவுன்சிலிங்காக தான் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இதில் நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சாய்ஸ் ஃபில்லிங்கில் தான் முடிவு பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 500 வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு 100 ருபீஸும், ஆன்லைன் ப்ராசஸிங்க்கு 500 அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜுக்கு அட்வான்ஸ்டு டியூஷன் ஃபீஸ் 5000 வாங்குறாங்க. இதே செல்ஃப் ஃபினான்சிங்னா 10,000 அட்வான்ஸ்டு டியூஷன் ஃபீஸாக வாங்குறாங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா மெயினாக கேண்டிடேட் சுட் பி இன் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஃபாரின் நேஷனல் இதுக்கு அலவுடு கிடையாது. ஆயுஷ் மெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு நீங்கள் ஃபாரின் நேஷனலாக இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு இந்தியன் நேஷன், நீங்கள் நேட்டிவிட்டி கண்டிப்பாக இந்தியாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் 17 இயர்ஸ் 31 டிசம்பர் 2026க்குள்ளே 17 இயர்ஸ் ஆகிருக்கணும். ஸோ அது ஒரு பெரிய ஏஜ் லிமிட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் சிபிஎஸ்சியில் படிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக வரும். இதே மெட்ரிக்லாம் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு ஏஜ் லிமிட் பத்தாமல் போகிறக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறப்போ எல்கேஜி யூகேஜின்னு ஜாயின் பண்ணுற பிகேஜி ஜாயின் பண்ணுறதுக்கு பதிலாக எல்கேஜி யூகேஜியில் 1ஆவது ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் பிரச்சனை வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஸோ ஆல் த அட்மிஷன் ஸ்டேட் கோட்டா சீட்ஸ் அண்டர்கோன் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி அண்ட் ஹோமியோபதி கோர்சஸ் வில் பி டன் த்ரூ நீட் யூஜி 2026 as per provisional of National Commission for Indian System or Medicine. ஓகேங்களா? ஸோ இதை தெளிவாக பார்த்துக்குங்க. நீங்கள் நீட் எக்ஸாம் இதில் எழுதியிருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேச்சுரோபதிக்கெலாம் நீட் எக்ஸாம்ஸ் தேவை கிடையாது. பட் இதுக்கு நம்ம நீட் எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். ஸோ அதுக்காக தான் நீட்டோட ரிஜிஸ்டர் நம்பர் அப்ளை பண்ணுறப்பவே கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் டைரெக்டாக நீட் எக்ஸாமோட மார்க்ஸை அவங்களே டைரெக்ட் எடுத்துக்குவாங்க. நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ கேண்டிடேட் என்னெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த கேண்டிடேட்டு, அடுத்தது அப்பா அம்மா பேர், நெக்ஸ்ட்டு பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், அடுத்து மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. இந்த 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது நல்லா தெளிவாக போட்டுக்குங்க. அடுத்து ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரிலீஜியன், அடுத்து மதர் டங், அடுத்து நேஷ்னாலிட்டி, நெக்ஸ்ட்டு நேட்டிவிட்டி. அதுக்கப்புறம் நீட் எக்ஸாமோட ரோல் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர், இல்லை ஸ்கோர், இல்லை ஆல் இண்டியா நீட் ரேங்க்கு, இல்லை நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் இன் நீட்டு, இதெல்லாமே நீங்கள் போடணும். ஒருவேளை நீங்கள் இப்போ தான் எழுதியிருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்கோரை அவங்க எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக +2 முடிச்சிருக்கணும். நீங்கள் தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது வரும். இதில் 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்பெஷல் கேட்டகரி கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 பைசா செலவே இருக்காது. ஸோ இதில் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டலாக பிஎஸ்எம்எஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 8-17, அடுத்தது பியூஎம்எஸ் இதெல்லாமே சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதுக்கு மட்டுமே ஒரு 45 சீட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. ஒன்று பாளையங்கோட்டையில் இருக்குது, நெக்ஸ்ட்டு சென்னையில் இருக்குது, அடுத்து ஒன்று நாகர்கோயில் இருக்குது, அடுத்தது இன்னொன்று சென்னையில் தான் இருக்குது, இன்னொன்று பார்த்திங்கன்னா திருமங்கலம், மதுரையில் இருக்குது. ஸோ மொத்தமாக 5 காலேஜ். ஸோ அந்த 5 காலேஜில் ஆனுவல் இன்டேக் பார்த்திங்கன்னா 330
230. இதில் வந்து ஸ்டேட் கோட்டாக்கு வந்து 280 தராங்க. அடுத்து ஆல் இண்டியா கோட்டாக்கு வந்து 50 வந்து தந்திருக்காங்க. இது இல்லாமல் வந்து ஒரு 29 ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் இருக்குது. அவங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 2050 சீட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மொத்த சீட்டு இதுலேருந்து வந்து நமக்கு சீட்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் நிறையா காலேஜஸ் வச்சுருக்காங்க. பட் வந்து பிஎஸ்எம்எஸ் வந்து அதிகமாகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்எம்எஸ் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பியூஎம்எஸ் அதை விட வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியான கோர்சஸ் வந்து இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீட் எக்ஸாமில் ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்குவீங்க, நான் வந்து எம்பிபிஎஸ் போனீங்கன்னா எனக்கு எலிஜிபிலிட்டி வராது, இல்லை கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த பேச்சுலர் டிகிரிஸை வந்து எடுத்து படிக்கலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ்க்கு ஈக்குவலான வெயிட் இருக்குது. ஆனாலும் வந்து என்னென்னா நமக்கு வந்து வெளியில் வந்து எவ்வளோ தூரம் சஸ்டெயின் ஆகிறோம், இல்லை பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓனாக கிளினிக் ஆரம்பிச்சிங்கன்னா கூட நல்லா வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.